அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேகன்சி டீட்டெயில்ஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நேற்று அவங்க எத்தனை மணிக்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:03 அந்த நேத்தோட வேகன்சி டீட்டெயில்ஸை நான் நைட்டு வரைக்கும் பார்த்தேன். 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னு தெரியல, காலையில தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு உண்டான நாள் ஆரம்பிச்சிச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வேகன்சியே இல்லை, நான் போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த இதையும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஸோ 7/3 இன்னைக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் என்ன, கம்யூனல் ரேங்க் ஓவராலா எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே. இப்போ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இதான் காமன் லிஸ்ட், இதை நம்ம எடுத்து வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கவுன்சிலிங் ஷெடியூல் ரைட், இது ரெண்டையும் இப்போ எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 7ஆம் தேதி வரைக்கும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இந்த 1 மணி ஸ்லாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 பேர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 773 சம்திங் தான் வேகன்சி. 778 73 வேகன்சி தான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கிறது. 770 700+ அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 750 கேண்டிடேட்ஸ் போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் 750 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 பேர்கிட்ட 83 பேர்கிட்ட வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 700 மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. 700 மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சுக்குவோம். ஸோ இப்போ எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் போயிருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 வேகன்சி, 750 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சரியா? அப்போ 750 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்னா இங்கே பாருங்க, காமன் ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் 750வது ரேங்க். அதாவது பிசியில் 472வது மெம்பர் வரைக்கும் வந்திருக்காங்க. பிசியில் 472வது மெம்பர் வரைக்கும் வந்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 205வது ரேங்க், எம்பிசி டிஎன்சியில் 205வது ரேங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 37வது ரேங்க், எஸ்சியில் 37வது ரேங்க்கு, எஸ்சிஏல 5வது ரேங்க், எஸ்சிஏல 5வது ரேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, மேக்ஸிமம் பிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க, அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. ஸோ அடுத்து நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 751 825 வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ வேகன்சி நாளைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் என்ன ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தேர்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 5 வேகன்சி, எஸ்சிஏல 1, எஸ்டியில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் தான் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் TWADPல ரைட். இப்போ நெக்ஸ்ட் வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எஸ்டி ஜென்ரல்ல 1 இருக்கு, உமனுக்கு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 இருக்கு. சரியா? ரைட்டு. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எஸ்சி ஜென்ரலோ பிசி ஜென்ரலோ உங்க இதுல வேகன்சி இருக்கான்னு தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு இருந்தா மட்டும் போங்க. இல்லாட்டி நிறைய பேர் சார் நான் தூரத்துல இருந்து வரோம் போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க, இல்லாட்டி போகாதீங்க. ஏன்னா உங்களோட செலவுகளை மிச்சம் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் நம்ம சொல்றோம். ரைட்டா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல தான் மேக்ஸிமம் வேகன்சி அப்படியே இருக்கு. சரியா? பிசி ஜென்ரல்ல 11 வேகன்சி, எம்பிசி டிஎன்சில 7 வேகன்சி, பிசிஎம்ல 2, எஸ்சி ஜென்ரல்ல 6, எஸ்சிஏல 2, எஸ்டில கிடையாது, டோட்டலா 28. அதே மாதிரி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சியும், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 4, டிஏபி ஹெச்எஸ் 1. ஸோ 16 20 21 மொத்தம் பார்த்தீங்கன்னா 49 வேகன்சி கிட்ட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பில இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல்ல 5, எஸ்சிஏல 1 தான் இருக்கு. அப்போ ஜென்ரல்லையும் பிசிலையும் இல்லை பார்த்துக்கோங்க, எம்பிசிலையும் இல்லை, பிசிஎம்லையும் இல்லை. ஸோ எஸ்சி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வர வேகன்சிலாம் எஸ்சி எஸ்சிஏ இதில் மட்டும்தான் இருக்கு. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 9, உமன் பிஎஸ்டிஎம் 4. ஸோ 18 22 25 வேகன்சி தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் TWADPல இருக்கு. மொத்தமாக மெக்கானிக்கல்ல மொத்தத்துக்கு 6 வேகன்சி இருக்கு. இதுக்கு நம்ம பார்த்தோம் 49.
அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில எதுலையுமே கிடையாது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல்ல. உமனுக்கு 5, ஜென்ரல் பிஎஸ்டி 13, மொத்தமா வந்து 35 வேகன்சி தான் இருக்கு டிஎம்ஏல. அடுத்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா எம்பிசி வந்து எதுவுமே கிடையாது. எஸ்சி ஜென்ரல்ல 3, எஸ்சிஏல வந்து 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டில 5, அப்புறம் உமன் 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3, மொத்தமா பாத்தீங்கன்னா 25 வேகன்சி தான் இருக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி சென்னை மெட்ரோல. ஸோ எஸ்சி ஜென்ரல்ல 11, எஸ்சிஏல 1, எஸ்டில 2, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் தான் இருக்கு. சரியா, அதை நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன இன்னொரு குளறுபடினா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி நிரப்புறாங்க அப்படின்றது தெரியல, பார்ப்போம் எப்படி ஃபில் பண்றாங்கன்னு. ஸோ முக்கியமா யாரு போயிட்டு வந்தவங்க இல்லை நாளைக்கு பாரு போறீங்கன்னா ஸோ உங்களோட வேகன்சி இன்டர்வியூவோட அந்த கவுன்சிலிங்கோட இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க. சரியா, ஓகே. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. அடுத்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் டிஎம்ஏ. ஸோ எஸ்சி எஸ்டி இதெல்லாம் இதுலயும் ஜென்ரல்ல இருக்கு. அப்புறம் உமன் 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, 16, 20, 34 வேகன்சி இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிடிபில பாத்தீங்கன்னா பிசிஎம்ல ஒரு இது இருக்கு பிசிஎம் ஜென்ரல்ல. எஸ்சில பாத்தீங்கன்னா 2, எஸ்சில கிடையாது, எஸ்சியும் கிடையாது. மொத்தமா பாத்தீங்கன்னா 4, 6, 9 வேகன்சி தான் இருக்கு. சரியா, அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங். ஸோ டிஎம்ஏ கார்பரேஷன்ல ஜென்ரல்ல 9, அதுவும் எஸ்சிக்கு மட்டும் தான் இருக்கு, எஸ்சி ஜென்ரல் வேற எதுலையுமே இல்ல. உமன் பிஎஸ்டிஎம் 20, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்கு. மொத்தமா 22, 31 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிளானிங் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 முனிசிபாலிட்டியில எஸ்சி ஜென்ரல்ல 1, உமனுக்கு 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3. ஸோ இவ்வளவுதான் இருக்கு. ஸோ நாளைக்கு போறவங்க எதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போங்க தயவு செய்து. சரியா, தயவு செய்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து போயிட்டு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க, செலவு பண்றது மட்டும்தான் இதா இருக்கும். ஸோ அதனால எதனாலும் யோசிங்க. ஸோ நாளையோட எனக்கு தெரிஞ்சு வேகன்சியே கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த எஸ்சி வேகன்சி மட்டும்தான் வரும் அப்படின்றது நினைக்கிறோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கவுன்சிலிங் நாளைக்கு போயிட்டு வராங்க, என்ன பண்ணுங்க, தயவு செய்து போயிட்டு வரவங்க நம்ம இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து எப்படி இருந்துச்சு, என்ன சீட் எடுத்தீங்க, எப்படி இருக்கு அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க. மறக்காம இதே அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு 2025 ப்ரிப்பேர் ஆனீங்களா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்போம், தயவு செய்து அதையும் பாருங்க. அதே மாதிரி நம்மளோடதுல இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்டேட்டட் மெட்டீரியல் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு உண்டான செப்பரேட் வீடியோ வரும். ஸோ நீங்க யாரும் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதையும் தயவு செய்து பாத்தீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னது சாம்பிள் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம். ஸோ தயவு செய்து சாம்பிளை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.